ஒரு முழுமையான கல்வி ஆயிடாதுங்கிறதுக்கு ஐன்ஸ்டைன் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், நம்ம பள்ளிக்கு போய் படிச்சது கத்துக்கிட்டது எல்லாமே மறந்த பிறகு எது எஞ்சி இருக்குதோ அதுதான் கல்வி அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் புரியல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. அப்புறம் போக போக ஒரு மாதிரி லைட்டா புரிஞ்சுது. சரி, எனக்கே புரியுது, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா புரியுன்றதுக்காகவே சொல்றேன். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கும் போது இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நீங்க நீக்கிட்டு எது மிஞ்சி இருக்கும்? உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய சிந்திக்கும் திறன். அப்கோர்ஸ் நம்ம படிக்கணும், எக்ஸாம்ஸ் இருக்கு, மார்க்ஸ், கிரேட்ஸ் இதெல்லாமே முக்கியம்தான். பட் அதை தாண்டி உங்களுடைய கேரக்டருக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாதான் அது ஒரு முழுமையான கல்வியாவே ஒன்று ஆகுது. சி ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேரக்டரை பத்தி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்கு. when wealth is lost, nothing is lost. when health is lost, something is lost. when character is lost, everything is lost. நீங்க பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எதையுமே இழக்கல. ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒன்று இழக்கிறீங்க. ஆனா குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே இழந்துடுறீங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க உங்க பேரண்ட்ஸோட கைடன்ஸ்ல, அவங்க ஸ்கூல்ல, அவங்க வீட்டுல தங்கி நீங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்க வேற வேற ஊருக்கு போவீங்க, வேற வேற ஸ்கூல் காலேஜஸ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், ஹாஸ்டல்ல தங்கி படிப்பீங்க, புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ தடவையா உங்க பேரண்ட்ஸோட கண்காணிப்புல இருந்து வெளியில போய் வேற ஒரு லைஃபுக்கு ஒன்று போறீங்க. அங்க ஒரு சுதந்திரம் ஒன்று கிடைக்கும் பாருங்க. அத ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட. நான் டிசிப்ளின் சொல்றது உடனே நீங்க யாரும் லைஃப் என்ஜாய் பண்ணவே கூடாது அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க. லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேவ் ஃபன் இன் லைஃப். பட் அட் த சேம் டைம் உங்களுடைய அந்த செல்ஃப் ஐடென்டிட்டியை காரணத்துக்கு கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்துறாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில தாங்கிறத சும்மா ஒரு கார்னர் ஆஃப் த மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. அதை அப்பப்ப எடுத்து ஞாபகப்படுத்திக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த கேரக்டரை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அதே மாதிரி இந்த சிந்திக்கும் திறன் என்னை விட உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. திஸ் கரண்ட் ஏரா இஸ் இன்ஃபர்மேஷன் ஏஜ் இல்லைங்களா? எங்க பார்த்தாலும் தகவல்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வேற என்ன, ஷேர் சாட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எல்லாத்துலயுமே தகவல்கள் அண்ட் முக்காவாசி ஃபேக் நியூஸ். இந்த சோசியல் மீடியால நியூஸ் போடுற, நான் எல்லாரையுமே சொல்லல, ஒரு சில பேருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா ஒன்று இருக்கும். ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தகவல்கள் மூலமா நம்ம அந்த அட்டென்ஷனை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சிலதெல்லாம் நடக்கும். அதை நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். எதை எடுத்துக்கலாம், எதை விட்டுறலாம், எதை நம்பலாம், நம்ப வேணாம், எது உண்மை பொய், ஏன்னா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க பாட புத்தகங்களை தாண்டி நீங்க படிக்கணும். ரைட்? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, நீ எல்லாம் பெரிய படிக்கிற, நீ எல்லாம் அட்வைஸ் பண்ண வந்துட்ட, அதானே? கேட்டுருச்சு. இல்ல நான் ஒத்துக்கிறேங்க. எனக்கு முன்னாடிலாம் இந்த ரீடிங் பழக்கெல்லாம் அவ்வளவா இல்லை. இப்பதான் சமீப காலமா அது வந்திருக்கு. பட் ஐம் என்ஜாயிங் தட் ரீடிங் ப்ராசஸ்ன்னு வைங்களேன். நான் எப்படின்னா, இப்போ நம்ம படிக்கிறத விட படிச்சதை யாராவது சொல்லி கேட்கும் போது ஈஸியா கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் அந்த கேட்டகரி. இப்போ நம்ம படம் கதை சொல்ல வரும்போது கூட நிறைய பேர் இவ்வளோ பெரிய ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட்லாம் கொண்டு படிங்க அப்படின்னா, இல்லை நமக்கால செட் ஆகாது, நீங்க சொல்லுங்க, எனக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நான் இருந்தேன். பட் நவ் ஐ எம் என்ஜாயிங் திஸ் ரீடிங் ப்ராசஸ்ன்னு வைங்களேன். இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முடிஞ்ச வரைக்கும் படிங்க, எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, எல்லா தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு உங்க டேக் ஹோம் மெசேஜ், சரிங்களா? இது நிறைய பேர் சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, உன் நண்பனை பத்தி சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ எந்த சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்றேன்னு சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்றதான் இன்றைய ஒரு புதிய பழமொழி, சரிங்களா? ஸோ அடுத்து போர் அடிக்கிறேன்னா 2 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன்.
இப்ப அடுத்து நீங்க தாங்க நாளைய வாக்காளர்கள். அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. ஆனா ஆனா பாருங்க, நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணையை குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்ப நாமளும் செஞ்சிட்டு இருக்கிறோம். இது இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது. சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்கறாங்கன்னா என்ன, ஒரு 15 கோடி ஆச்சா? ஒருத்தர் ஒரு 15 கோடி செலவு பண்றாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சிருக்கணும்? சும்மா யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் காமன் சென்ஸ். இதெல்லாம் உங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கத்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. ஒண்ணும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை தானே இது. நீங்க சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நடக்குங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் அடுத்தடுத்த வருஷத்துல வரப்போற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா வர போறீங்க. ஸோ இதை நான் ஏன் இதை கனெக்ட் பண்ணி சொல்றேன்னா, இது எப்போ நடக்குதோ அப்பதான் உங்களுடைய அந்த கல்வி முறையே ஒரு ஒரு முழுமை அடைஞ்சதா நம்ம எடுத்துக்கலாங்க. அண்ட் ஃபைனலி ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட்டுங்க, உங்களுடைய கிளாஸ்லயோ இல்ல உங்களுடைய தெருவிலையோ இந்த தேர்வுல வெற்றி பெறாத மாணவர்கள்னு இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுங்க. எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்றது எவ்வளவு சுலபம்னு எடுத்து சொல்லுங்க. தோல்வி அடைஞ்ச நீங்க கொடுக்கிற தைரியத்துல அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னா அது நீங்க எனக்கு கொடுக்கிற ஒரு பரிசா நான் அதை எடுத்துக்கிறேன். வெற்றி அடைஞ்ச உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தோல்வி அடைஞ்சவங்க சீக்கிரமாவே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் எந்த தவறான முடிவுகள் எடுக்காம லைஃப்ல முன்னேறி செல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க தைரியமா நீங்க நினைக்கிறத தைரியமா முன்னெடுத்து செய்யுங்க. அண்யா, இது நான் அப்பயே சொல்லணும்னு நினைச்சேன். உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்குங்க. உன்னால இது முடியாது, உன்னால அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், உங்களுக்குள்ள ஒருத்தி இருப்பா. அவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றா, அதை மட்டுமே கேளுங்க. சோ வந்த எல்லாருக்குமே நன்றிகள். வளர்ப்போம் கல்வி, வளர்க என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸ். தேங்க்யூ.